1919ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்தியாவில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவம். அதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரவுலட் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ்காரவங்க. அப்படின்னா என்னன்னா, யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம், கேள்வி கேட்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த நிலைமையில் சத்யபால், சாய்புதீன் கிஸ்லு என்ற 2 தலைவர்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. அதுக்காக அந்த பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸில் உள்ள மக்கள் கிட்டத்தட்ட 2500 3000 பேர் அந்த ஜாலியன் அந்த இடத்துல ஒன்று கூடி அமைதியான முறையில் போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பஞ்சாப் துணைநிலை ஆளுநராக இருந்தவர் மைக்கேல் ஓ டயர் என்பவரும், இராணுவ கமாண்டர் ஜெனரல் ரெஜினால்டு டயர் என்பவரும் பதவி வகித்தாங்க. இவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அவங்களுடைய வீரர்களை அனுப்பி குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளினா 20 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 1500 பேர் இறந்து போனார்கள். ரத்தம் வெள்ளம் ஓடியது. இதை பார்த்த மக்கள் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். இந்தியாவே சோகத்தில் ஆடியது, சோகத்தில் இருந்துச்சு. அப்போது தனது அரச பட்டத்தை ரவீந்திரநாத் தாகூருக்கு ஒரு அரச பட்டம் கொடுத்துருந்தாங்க. நைட்வுட் என்ற ஒரு பட்டம் கொடுத்துருந்தாங்க. அந்த பட்டத்தை 31ஆம் தேதி மே மாதம் அதை பிரிட்டிஷ்காரங்க ஒப்படைச்சிட்டு அவர் சொன்னார், இணக்கமற்ற இந்த சூழ்நிலையில் எனது நாட்டு மக்களை நீங்கள் மனிதனாக கூட மதிக்கவில்லை, அதனால் என்னுடைய சார்பாக இந்த எதிர்ப்பை நான் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த அரசாங்கம் கொடுத்த நைட்வுட் பட்டம் மட்டும் இல்லாமல் எல்லா பட்டத்தையும் கொடுத்து இந்திய மக்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் ரவீந்திரநாத் தாகூர்.